திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி அமைச்சர் ஐ பெரியசாமியின் தொகுதி திமுக சார்பில் அவரே மீண்டும் வேட்பாளராக களம் காண்கிறார். அதிமுக சார்பில் விஸ்வநாதன் வேட்பாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சைமன் ஜஸ்டின், தாவேகா சார்பில் கலைச்செல்வி போட்டியிடுறாங்க. ஸோ இங்க ட்ரெண்ட் எப்படி இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? மாலை மலர் மக்கள் கருத்து சொன்னது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மாலை மலர் திமுக 16%, அதிமுக 45%, தாவேகா 33%, நாம் தமிழர் மற்றவை தலா 1%. தந்தி டிவியின் கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுக முந்துகிறது 41 முதல் 47%, அதிமுக 30 முதல் 36%, தாவேகா 11 முதல் 17%, நாம் தமிழர் 3 முதல் 9%, மற்றவை 1 முதல் 6%. இந்த தொகுதியில வெற்றி யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாலை மலர் அதிமுக அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்புல திமுக என்று தெரிய வருகிறது. கான்ட்ராடிக்டரியா இருக்கு சார், என்ன காரணம்? கான்ட்ரடக்டரியாக இருக்குன்றது இவங்க மாலை மலர் தாவேக்காவுக்கு 33.96% கொடுக்குறாங்க, திமுகவுக்கு 16.98% கொடுக்குறாங்க. திமுகவுக்கு தந்தி 41.47% கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே 30% தான் வருது. இங்கே ஏடிஎம்கே 45% வருது. சார், நீங்கள் வேறு எந்த ஸ்ட்ரோக்கில் நீங்கள் போனாலும் தந்தியோடைய கருத்து கணிப்பில் 27க்கு குறைவாக திமுக எங்கேயுமே இல்லை சார். இந்த இடத்துல மாலை மலரில் 17% தான் திமுக. இது தமிழக சராசரியை விட ரொம்ப குறைவு சார். அதனால் இது ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக தான் எடுத்துக்கணுமே தவிர, மாலை மலரோடைய அந்த பப்ளிக் ஒப்பீனியனாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு சயின்டிஃபிக் ட்ரெண்டிங்குள்ளே இது இல்லை சார். திமுக என்னுடைய கருத்து பிரகாரம் ஆத்தூர்ன்றது ஐ பெரியசாமியுடைய தொகுதி. அவர் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அண்ணன் ஐபி வேற ஒன்றும் பர்சனல் பாசத்தினாலாம் சொல்ல, அவர் அந்தளவுக்கு தேர்தல் மன்னர். ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துக்கும் அவர் போய் உக்காந்துருவார். அந்த பாண்டிங் ஆத்தூரில் அவருக்கு மிக அதிகம் அப்படின்றதுனால அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்றத என்னுடைய